கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 24, 2026. நம்ம உலக செய்தியில டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது சம்பந்தமான அடுத்த கட்ட தகவல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்க போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் ஆகியவற்றை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, இப்போ நம்பர் 1 என்ன அப்படின்னா, நமக்கு இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதை அந்த நல்ல செய்தியோட மற்ற வளைகுடா செய்தியை ஆரம்பிப்போம். எப்படின்னா, நம்ம பிரேசில் இருக்குல்ல, அதுல பிரேசிலியன் எம்பரர் KC-390 அப்படின்ற ஒரு மில்லனியம் MTS அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஏர்ஃபோர்ஸுக்கான அந்த KC-390 அப்படிங்கிற அந்த ஃப்ளைட்டை தயாரிக்கிறது. அது எப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே பிரேசில்ல இருந்து அங்கே மொத்த டெக்னாலஜியும் இங்கே இந்தியாவுக்கு கொடுத்து, இந்தியா டோட்டலாகவே எல்லாத்தையும் தயாரித்து நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி அது ஒரு 60 யூனிட் தயாரிக்கிறதுக்கு இப்போ ஒப்பந்தம் போட்டு, அதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு புதுசு புதுசா. ஏன்னா இந்தியா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை. நிறைய இடத்துல வெளியில இருந்து நம்ம தேடி தேடி போய் வாங்க வேண்டி இருந்துச்சு. இப்போ நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம நம்மளே நிறைய டெக்னாலஜி உற்பத்தி, நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்றோம். ப்ளஸ் மற்ற டெக்னாலஜி வாங்கி நம்ம இடத்துலயே தயாரிக்கிறோம். ப்ளஸ் சில ஐட்டங்களை நம்ம தயாரிச்சு வேற நாடுகளுக்கு கொடுக்குறோம். அதுல ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அது எனக்கு அது என்ன சொல்றது தெரியல. அதாவது இஸ்ரேலுக்கு நிறைய ட்ரோனு மற்ற ஐட்டங்கள் ஆயுதங்கள்லாம் கொடுத்து காசா அழிவுக்கு இந்தியாவும் பெரிய அளவுக்கு பங்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வியாபாரம் வந்துச்சு அப்படின்னா, அது இஸ்ரேலா, காசாவா, ஈரானா, அமெரிக்காவா, அல்லது ரஷ்யாவா, சைனாவா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்கவுங்க வியாபாரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய நிலைப்பாடு நமக்கு கிடைக்கிற தகவல் அதை அப்படியே சொல்ல போகிறோம். ஸோ இது டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி 60 யூனிட். டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜினா என்னன்னா, சில நேரத்தில் அங்கே பிரேசிலில் டோட்டலாக அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. முக்கியமான அந்த ஐட்டங்கள்லாம், டெக்னாலஜி ஐட்டங்கள்லாம் அங்கே சிப்பு அது இது எல்லாம் அங்கே ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் அங்கேருந்து கொண்டு இங்கே அசம்பிள் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் மொத்தத்துக்கே ஸ்கிராச்ல இருந்து கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் அதுக்கான டெக்னாலஜி டோட்டலாகவே அங்கேருந்து கொடுக்குறாங்க. TOT, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது. அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவில் குரூட் ஆயில் என்ன நிலைமை இருக்கு அப்படின்னா, நம்ம அப்பப்போ இந்தியாவை பத்தி பேசுவோம். இந்தியாவில் மொத்தத்துக்கு 60 நாள் அதிகபட்சம் குரூட் ஆயில் ஸ்டோரேஜ் பிளஸ் ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ஆஃப்டர் ரிஃபைனரி அப்படிங்கிறத நம்ம பியூர் பண்ண பெட்ரோலு, கெரசினு, டீசலு அப்படின்ற ஐட்டம் இருக்கு இல்லையா, அது டோட்டலாக 55 நாள் 60 நாள் ஸ்டாக் இருக்கும். இப்போ க்ரூட் ஆயில் குறைய குறைய இதுவும் நமக்கு டெய்லி ரொட்டேஷன் போயிட்டே இருக்குமா, குறைய ஆரம்பிக்கும். அப்படின்னு இந்தியா, ஏன்னா இந்தியாவில் அதிகபட்சம் 12% தான் இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. 88% வெளியில வாங்குறோம். அப்படிங்கும்போது இந்தியாவோட குரூட் ஆயில் ஷார்ட்டேஜுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ சொல்லப்போற செய்தி ரொம்ப ஆச்சரியமான செய்தி. ஏன்னா நான் உலகத்துல நாம எனக்கு கிடைச்ச தரவுகள் படி, டேட்டா படி, உலகத்துல அதிகமான குரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா. ஓகே, அந்த அமெரிக்கால குரூட் ஆயில் ஷார்ட்டேஜ். அந்த குரூட் ஆயில் கடந்த 50 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி ஆனதே இல்லை. இப்ப முதல் முறையா அங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வெறும் 41 நாளைக்கு தேவையான குரூட் ஆயில் மட்டும்தான் அங்க அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இப்ப சொல்லுது. அது ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன். ஒரு மாதிரி அந்த இன்வென்ட்ரி இருக்கு இல்லையா, அதாவது இங்க இருந்து ஈராக்ல இருந்து வரும், சவுதில இருந்து வரும், மற்ற இடங்கள்ல இருந்து எல்லா குரூட் ஆயில்லாம் கொண்டு அங்க நிரப்பி அப்புறம் அங்கேருந்து ரிஃபைன் பண்ணி மற்றவங்க கொடுப்பாங்க, அல்லது அங்க நிரப்பி அங்கிருந்து எடுத்து வேற ஆள் கொடுப்பாங்க. எல்லாம் வியாபாரம் தானே. டோட்டலா ஒரு ஒரு $50 வாங்குறோம். அப்புறம் இங்க வாங்கி கொண்டு சேர்த்து அப்புறம் திரும்ப $80 விற்கிறோம், $70 விற்கிறோம்னு சொல்லி அவங்க ஒன்லி இது பண்ணுவாங்க. சில நேரத்துல அப்ப கப்பல்ல உதாரணத்துக்கு ஈராக்ல ஒரு கப்பல் நிறைய ஒரு ஒரு $40, $45 அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு பில்லு போகும். அந்த அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில் $62, $63 அப்படின்னா அங்க முன்னாடி. இப்போ இந்தியாவுக்கு $90, $92 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அங்க பில்லு, அமெரிக்காவுக்கு பில் எவ்வளவு வரும்னா $50 பில்லு வரும். அப்போ $40 மிச்சம் இருக்கு இல்லையா. அப்போ இங்க இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர அப்படி இல்லை. கப்பல் ஈராக்குக்கு போகும். அங்க குரூட் ஆயில் ஏற்றி நேர இந்தியாவுக்கு சேரும். ஆனா பில்லிங் எப்படின்னா, இந்தியா அமெரிக்காவுக்கு $90 கொடுக்கும்.
இன்டர்ன் வந்து அமெரிக்கா ஈராக்கோட ட்ரெஷரி இருக்கு இல்லையா, அதுல வந்து $50 போடும். ஓகே. அப்ப $40 ஸ்ட்ரெயிட்டாவே அமெரிக்காவுக்கு லாபம். பிளஸ் வந்து இந்த $50லயும் ஒரு ஒரு பேரலுக்கான $50 நான் சொல்றது. இந்த $50லயும் அவங்க கையில வச்சுக்கிட்டே இருந்து, அவங்க தேவைக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு, அப்புறம் இங்க தேவைப்படுற ஈராக்குக்கு வந்து செலவுக்கு மிலிட்டரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு சம்பளம், அப்புறம் வந்து ஏதாவது சின்ன சின்ன நலத்திட்டங்கள் அப்படின்னு அங்க போடுற அந்த பட்ஜெட்டுக்கு வந்து அப்பப்போ மாசம் மாசம் வந்து பிச்சை போடுற மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறதான் வந்து இதுவரைக்கும் அமெரிக்கா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அமெரிக்கால வந்து இன்வென்ட்ரின்னு சொல்லும்போது அமெரிக்காவோட அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த இன்வென்ட்ரி வந்து 41 நாள் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சு போச்சு. அமெரிக்கால ஸ்டாக் குறையுது. அப்ப அமெரிக்கால உற்பத்தி ஆகுற அந்த குரூட் ஆயில் என்னாச்சு? அவங்களோட தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அ சைனா மாதிரி உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இங்க மொத்தத்துக்கு டீட்டெயில் எடுக்கும்போது, மிக மிக அதிகமா பயன்படுத்துறது அமெரிக்காவும், சைனாவும். சைனால வந்து புரொடக்ஷன் இல்ல. 25% அதிகபட்சம் அங்க உள்நாட்டு புரொடக்ஷன் இருக்கு. 75% வெளியில வாங்குது. அது முன்னாடி வெனிசுலால இருந்து வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அ ஈரான்ல இருந்து நெறைய வாங்குது. பிளஸ் வந்து இங்க ரஷ்யால இருந்து வாங்குது. ஓகே. அதனால அவங்களுக்கு தேவைக்கு ஒரு மாரி மேனேஜ் பண்றாங்க. ஆனா அமெரிக்கா வந்து நெறைய பயன்படுத்துது. ஆனா அவங்களுக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தி நெறைய இருக்கு. ஏன்னா உலகத்துல நம்பர் 1 நம்ம தெரிஞ்சு யுஎஸ் அதாவது அமெரிக்கா, நம்பர் 2 வந்து ரஷ்யா, நம்பர் 3 வந்து சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்ப எடுத்த டேட்டால. சில நேரங்கள்ல வந்து ரஷ்யா வந்து அதிகமா உற்பத்தி பண்ணும். ஒரு மியர் மார்ஜின்ல 2ண்ட் பிளேஸ்க்கு யுஎஸ் போகும். மாறி மாறி வரும். அப்போ டாப்ல இவ்வளவு உற்பத்தி பண்ணக்கூடிய அமெரிக்கால குரூட் ஆயில் ஷார்டேஜ்ங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு நம்ப முடியாமல் இருக்கு. ஆனா டேட்டாவும் வருது. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து வேற வேற நாடுகளுக்கு கமிட் பண்ணியிருக்கும்ல, அதெல்லாம் குடுக்க குடுக்க அவங்களுடைய குரூட் ஆயிலும் குறைஞ்சு போச்சு. என்ன காரணம்னா, அமெரிக்கா உற்பத்தி வந்து பல நாடுகளுக்கு கமிட் பண்ணுது. அது போக இங்க சவுதியில இருந்து, ஈராக்ல இருந்து, மத்த வெனிசுலால இருந்து இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வருது இல்லையா? இப்போ ஈராக்ல இருந்து, சவுதியில இருந்து டோட்டலா ஸ்டாப் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிறைய போகும். ஒவ்வொரு நாளும் வந்து வந்து 0. ஒரு ஒரு டிராப் கூட அமெரிக்காவுக்கு போகல. ஏன்னா சவுதியில இருந்து நிறைய போகும் அமெரிக்காவுக்கு. இது எல்லாமே ஹவுதீஸ் இந்த பக்கம் குளோஸ் பண்ணிட்டாங்க. ஈரான் வந்து அதாவது பாபல் மந்திப் ஹவுதீஸ் குளோஸ் பண்ணிட்டாங்க. ஹர்மோஸ் வந்து ஈரான் குளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ஒண்ணும் போக முடியல. அப்படிங்கிறனால ரொம்ப பெரிய சிக்கல். அப்புறம் சவுதி அரேபியா வந்து சூயஸ் கால்வாய் வழியா மேல ஊறி போயிட்டு, அங்க கப்பல் அனுப்பலாம்னா, அங்கேயும் போட்டு தாக்குனதுனால, சவுதி வந்து டோட்டல் புரொடக்ஷன்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அமெரிக்காவோட குரூட் ஆயில் ஸ்டாக்கு அலார்மிங் சிச்சுவேஷனுக்கு வந்திருக்குங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ப முடியாமலும், ஆனா நம்பித்தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கும் வந்து இப்போ இருக்கு. சரி. இப்போ வந்து அ இங்க சிரியா, அ இஸ்ரேல் அண்டு துருக்கி. டர்க்கி. அந்த 3 நாட்டுக்குமாரி பயங்கர பிரச்சனை இருக்கு. ஏன்னா, சிரியாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய துருக்கியோட நிலம். அந்த இடத்த தான் வந்து இஸ்ரேல் அடிச்சது. அதாவது நேட்டோவோட இடத்த இஸ்ரேல் அடிச்சது. நேட்டோ என்ன சொல்ட்டாங்க, "இல்ல, இல்ல அது துருக்கிக்குள்ள அடிச்சா தானே அது நேட்டோ. துருக்கியோட இடம் இங்க இருக்குன்னா, அது எப்படி நேட்டோவாகும்?" அப்படின்னு ஒரு மாரி வந்து சமாளிச்சு, அப்படி இஸ்ரேல் மேல யாரும் வந்து தாக்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனா, இப்ப துருக்கி வந்து ஒரு மாரி முறுக்கிட்டு நிக்கிறாய்ங்க. அவங்க படை எல்லாத்தையும் வந்து நெறைய படைகள சிரியாவுக்கு வந்து மூவ் பண்றதா நமக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு. அப்ப சிரியாவுக்கு வந்து ஃபுல்லா மூவ் பண்ணி அங்கருந்து இஸ்ரேல் அடிக்க வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இஸ்ரேல் வந்து சுத்தி உள்ளவங்க சவல புலிகள பூரா அடிச்சிட்டு இருந்தாய்ங்க. இப்போ துருக்கி வந்து ம ராணுவ ரீதியில மிலிட்டரி அண்ட் ஏர் ஃபோர்ஸ் அந்த ரீதியில வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங். ஏன்னா ட்ரோன் எடுத்தீங்கன்னா, நம்பர் 1 துருக்கி, நம்பர் 2 ஈரான். இப்ப சில நேரத்துல வந்து நம்பர் 1 ஈரான், நம்பர் 2 துருக்கி. அதுக்கப்புறம் தான் வந்து யுஎஸ்ஏ மத்த கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் புரொடக்ஷன்ஸ் அண்ட் அது போக அதுல அங்க குடுக்குற டெக்னாலஜி இருக்கு இல்லையா? ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி டெக்னாலஜி பூரா ரொம்ப சூப்பர் டாப் ஆக்கிட்டாய்ங்க. அதனால இன்னைக்கு வந்து துருக்கியும், ஈரானும் ட்ரோன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ட்ரோன்ங்கிறது என்ன? நம்ம வந்து அ ஏர் டி ம ம இதுல இருந்து வான்வெளியில. ஸோ வான்வெளிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காய்ங்க. அப்போ துருக்கிக்கும், இஸ்ரேலுக்கும் சண்டைன்னு வந்து பிரச்சனை வந்துருச்சுன்னா, எவ்வளோ அ அவிங்க எப்படின்னா ஈரான் மாதிரி மக்கள் இருக்கிறத அடிக்க மாட்டோம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எர்டகன் அண்ட் துருக்கி அந்த அந்த நாடு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் போட்டு சாத்துவாய்ங்க. இவங்க வந்து மக்கள் இருக்கிறத லேசா அடிச்சாங்கன்னா, அவைங்களும் போட்டு சாத்துவாய்ங்க. அப்படி சாத்தும்போது இஸ்ரேல் வந்து நாசமா போயிரும் அப்படிங்கிறனால, இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது, அங்க மத்தியஸ்தம் பண்றதுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணி, அங்க பென்டகன்ல உட்கார வச்சு, அங்க பேசின்னு பெரிய அளவுக்கு சமரச வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது இது ஒரு தகவல். அதுக்கப்புறம் வந்து அ ஈரான்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரேலி. அந்த ரேலியில என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கட் அவுட் மாரி இது இது ம ஃப்ரேம் மாரி பெருசா போட்டு, அதுல வந்து அ பெரிய பொம்மை. அ ஒண்ணு வந்து ட்ரம்ப், இன்னொன்னு நெதன்யாகு. 2 பேரையும் வந்து தூக்குல தொங்க போட்டு, அப்படி வந்து ரேலியில போகுது அப்படிங்கிறது. எல்லாம் பார்த்தா ஓன்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அப்படி வர்றாங்க. என்னன்னா,
நமக்கு வந்து ட்ரம்ப் நெதன்யாகு வந்து தூக்குல போட்டு சாகடிக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில வந்து பயங்கரமா கொதிப்பை வந்து உண்டாக்கிட்டே இருக்காங்க. அப்போ ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து விடிவுகாலம் இல்ல. நெதன்யாகு இருக்கிறது நமக்கு விடிவுகாலம் இல்ல. அப்படிங்கிறத ஈரான் மக்கள் மொத்தத்துக்கு வந்து சிலர் வந்து ரைட்டு போ எதுக்குப்பா பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறதுல கூட இல்ல இவங்க 2 பேரையும் வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு எல்லாருக்கும் மனசுல ஊட்டுற அளவுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து ஆ, என்னன்னா இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு இல்லையா யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஒன்று அப்புறம் இது வந்து ஜெரால்டு ஆர் 4 இது வந்து ரொம்ப பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர். அது இல்லாமல் வேற ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அங்க ஈரான் அடிச்சு கடலுக்குள்ள மொத்தத்துக்கு மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து கிளைம் பண்ணுது. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுது இல்ல இல்ல அப்படிலாம் மூழ்கல நாங்க வந்து அதை லேசா வர மாதிரி இருந்துச்சு நாங்க திருப்பி தாக்கிட்டு நாங்க வந்து பின்னாடி மூவ் பண்ணி சேஃபா மூவ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஆனா அது சிங்க் ஆயிருச்சு அதாவது கடலுக்குள்ள மூழ்கிருச்சுங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து செக் பண்ண ஏஐ வீடியோவை என்ன வீடியோ செக் பண்ண முடியல. ஆனா ஏஐ வீடியோ மாதிரியும் தெரியல. ஏஐ வீடியோவே இப்ப நிறைய நேரத்துல வந்து நியரஸ்ட் 100% அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர் கடலுக்குள்ள மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து ஒரு ஈரானுக்கு ஒரு சந்தோஷமான, சாதகமான செய்தி. ஈரானுக்கு. ஓகே. அது என்ன செய்தி அப்படின்னா, இங்க வந்து அ நேச்சுரல் கேஸ் எப்படின்னா, ஒரு பக்கம் அல் உதெய்த் இல்ல நம்ம ராஸ் லஃபான் அப்படின்னு சொல்லி கத்தார் பகுதியில நேச்சுரல் கேஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அ அது அது அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா வந்து இவங்க சைட்லயும், எது ஈரான் சைட்லயும் நேச்சுரல் கேஸ் இருக்கு. எப்படின்னா, ஒரு மொத்தம் இங்க இருக்கிற நேச்சுரல் கேஸ்ல 60, 65% வந்து கத்தாருக்கு, 35, 40% வந்து ஈரானுக்கு. அப்படின்ற மாரி நேச்சுரல் கேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து அங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம இன்னும் ஒரு இடத்துல வந்து சதர்ன் ஃபார்ஸ் அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, 7.5 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட். அதாவது நமக்கு வந்து ட்ரில்லியன் வச்சோம்னா எப்படி இருக்கும்? பில்லியன் அப்படின்னா 100 கோடி. 100 கோடி கியூபிக் ஃபீட். ஓகே. ஆ அது எப்படி ஒரு கணக்கு பண்ணலாம்? ஒரு ஒரு ஒ 1 அடி, 1 அடி, 1 அடி. அப்போ வந்து ஒரு டப்பா வச்சுக்கிட்டோம்னா 1 அடி, 1 அடி, 1 அடி. அது 1 கியூபிக் ஃபீட். ஓகே. அப்போ வந்து ஐ திங்க் ஒரு அ கியூபிக் மீட்டர்ல வந்து ஐ திங்க் 36 கியூபிக் ஃபீட் நெனைக்கிறேன். ஓகே. 3, 3, 3 36 அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. இன்கேஸ் ஏதாவது தவறா இருந்தா பின்னூட்டத்துல வந்து திருத்துங்க. 1 கியூபிக் மீட்டர்ன்னு எடுத்துட்டாலே, அதாவது 1000 லிட்டர் அப்படின்னாலே ஒரு கியூபிக் மீட்டர். ஓகே. அது வந்து ஏன்னா ஒரு 1 லிட்டர் வந்து ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் 1000 கியூபிக் சென்டிமீட்டர் அந்த கணக்குல வரும். ஆமா. 10x10x10. ஓகே. ஆ அப்போ வந்து என்னன்னா, அ ஒரு கியூபிக் மீட்டர்ன்னு எடுத்தாச்சுனாலே, அது வந்து 36 கியூபிக் ஃபீட். ஓகே. இப்போ ஆ 1 பில்லியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 100 கோடி. 100 கோடி இன்ட்டு 1000 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? 1000 கோடி, 10,000 கோடி, 1,00,000 கோடி. இப்ப இன்ட்டு 7.5 7,50,000 லட்சம் கோடி. ஓகே. அப்போ 7.5 ட்ரில்லியன் 7,50,000 கோடி கியூபிக் ஃபீட் நேச்சுரல் கேஸ் அங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க? ஈரான்ல. அப்போ ஈரானோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கும். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 7,50,000 கோடி வந்து அங்க கண்டுபிடிச்சிருக்கிறதுல, அவங்களால எடுக்க முடியும். 100% எடுக்கலாம் அப்படின்றது வந்து 5,4 லட்சம் கோடி. இப்ப கொஞ்சம் இது லேசா வேஸ்ட்டா போகுது, இங்க கிடைக்காம போகுது அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 5,4 லட்சம் கோடி கியூபிக் ஃபீட் கன்ஃபார்மா அங்க கிடைக்குது அப்படிங்கிறத அறிவிப்பு குடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து ரொம்ப பெரிய பணக்கார நாடா மாறும். பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் நடக்கும். இது ஈரான்ல டெவலப்மெண்ட் நடந்தா நமக்கு என்ன? அப்படின்னு இருக்குல்ல, அப்படி இல்ல. ஈரான்ல பெரிய டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் நிறைய நகரங்கள் வந்து பெருசா டெவலப் ஆகுது அப்படின்னா, நம்ம என்ஜினியர்ஸ்க்கு தமிழ்நாட்டுல இருந்து, இந்தியால இருந்து லேபர்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்கும்னு தெரியாது. ஆனா நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு, நம்ம டெக்னீஷியனுக்கு, நம்ம மேசன்ரிக்கு மேசனுக்கு, அதுக்கப்புறம் கார்பெண்டருக்கு, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், அப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் உள்ளவங்களுக்கு, அப்புறம் லிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு, இப்படின்னு அவ்வளோ டெக்னீஷியனுக்கும் இனி ஈரான்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஈரான்ல உதாரணத்துக்கு ஈரான்ல வந்து ஒரு 30, 40 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நமக்கு ரொம்ப நல்லதா போச்சே. நம்ம வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி இந்த வெளிநாட்டு செய்திகளை பார்க்கறது எப்படின்னா, இங்க சண்டை நடக்குதா? சண்டை நடக்குது. நமக்கு என்ன பாதிப்பு? சண்டை நிக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு 7,50,000
கோடி கியூபிக் ஃபீட், 7,00,000 இல்ல 7,00,000 கோடி கியூபிக் ஃபீட் இது கிடைக்குதா? நமக்கு என்ன நன்மை? எப்பவுமே நமக்கு சுத்தி சுத்தி பார்த்தா நம்மளோட நமக்கு வேலை வாய்ப்பு என்ன? நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் என்ன வரும்? அங்கிருந்து நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறது தான். ஸோ இது மிகப்பெரிய ஈரானுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான நல்ல செய்தி. அதே நேரத்துல இந்தியாவுக்கும் ரொம்ப நல்ல செய்தி அப்படின்னு நான் வந்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட நிலைமை வந்து ரொம்ப பயங்கர ஒரு பேத்தட்டிக்கா இருக்கு. என்னன்னா, செப்டம்பர்ல அநேகமா ஆ செப்டம்பர்ல என்ன? இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நாள் தாண்டிச்சுன்னா, ஒரு 1 வாரம் தாண்டிச்சுனாலே செப்டம்பர் வந்துருது. செப்டம்பர் மாசத்துல அ ட்ரம்ப் ஒருவேளை ரிசைன் பண்ண வேண்டி வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி வந்திருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த எஃபிஐ இது குடுத்த நோட்ஸ் இருக்கு இல்லையா? நோட்ஸ் குடுத்தது எப்படின்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைலு அதுல வந்து 13 வயசு பொண்ண அந்த லேடி வந்து இன்னும் இப்ப இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த லேடி வந்து 13 வயசா இருக்கும்போது, இவர் வந்து இந்த மாரி பாலியல் வல்லுறவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கு குடுத்த கேஸ் வந்து இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது. அநேகமா இவரு பதவி இழக்க நேரிடும். தண்டனை பெற நேரிடும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது ட்ரம்ப் அவரோட ஆட்டம் வந்து க்ளோஸ் ஆக போகுது செப்டம்பர். இன்னும் 1 மாசம் பெருசா இல்ல. 1 மாசத்துல. ஈரான்ல ஒரு 7,50,000 கோடி கியூபிக் ஃபீட் நேச்சுரல் கேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாதிரி வரலாறு காணாத அளவுக்கு கடந்த 50 வருஷத்துக்கு மேல இல்லாத அளவுக்கு அமெரிக்கால குரூட் ஆயில் ஷார்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்னு இங்க வந்து இஸ்ரேல், துருக்கி அண்ட் சிரியா 3 கண்ட்ரிக்கும் மத்தியஸ்தம் பண்றதுக்கு அமெரிக்கா பயங்கர முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான மொத்த செய்தி. ஸோ அடுத்த தகவல்கள அடுத்தடுத்த காணொளில சந்திப்போம். நன்றி.